நம்ம தமிழரசு மேகசீனில் ஜனவரி மந்தோடது பார்க்க போகிறோம். ஸோ அதில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக கேட்டிருக்காங்க இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்தோன்னா கன்னியாகுமரியில் 37 கோடி ரூபாய் செலவில் ஐயன் திருவள்ளுவர் சிலையை விவேகானந்தர் நினைவிடத்துடன் இணைக்கும் கண்ணாடி பாலத்தை வந்து அமைச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ 37 கோடி எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாங்கிறது கேட்பாங்க. 37 கோடி. ஓகேவா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சிலையை திறந்து வைத்தவுடன் 22 தகைமையாளர்களுக்கு சிறப்பு பரிசும் 25,000 ரூபாய்க்கான காசோலையும் பார்த்தோன்னா பாராட்டு சான்றிதழும் வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ திருக்குறள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அதில் வந்து பார்த்தோன்னா கலைஞர் வந்து என்னென்ன பணிகள் ஆட்டியிருக்காரு, கடமை செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா அவர் வந்து குறள் ஓவியம் அப்படிங்கிறத தீட்டியிருக்காரு. அடுத்து வந்து குறளுக்கு வந்து பார்த்தோன்னா விளக்க உரை கொடுத்துருக்காரு. அடுத்து சென்னையில் வந்து திருவள்ளுவர் கோட்டம் இருக்குல்ல, அதையும் அமைத்து கொடுத்துருக்காரு. அடுத்து அரசு அலுவலகங்கள் பேருந்துகள் எல்லாம் பார்த்தோன்னா குறளை எழுதும்படி பார்த்தோன்னா எளிய மக்களும் அதை புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அதையும் செஞ்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து கலைஞர் வந்து திருக்குறளுக்காக செஞ்ச செயல்களை வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா திருவள்ளுவருக்கு சிலை வந்து பார்த்தோன்னா கன்னியாகுமரியில் எங்கே எப்போ வந்து கொண்டு வந்தாங்கன்னா 2000 ஜனவரி மந்த் பார்த்தோன்னா 1ஆம் தேதி வந்து பார்த்தோன்னா திறந்து வச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. 2000 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 133 அடியில் பார்த்தோம்னா திருவள்ளுவர் சிலையை குமரி கடல்னு சொல்லக்கூடிய நம்ம கன்னியாகுமரியில் திறந்து வச்சாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை பார்க்குறோம். ஓகேவா? அது என்ன சொல்லியிருக்காங்க, 22 தகைமையாளர்களுக்கு சிறப்பு பரிசு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து அந்த திருவள்ளுவர் சிலை இருக்குல்ல, அது வந்து பேரறிவு சிலை, ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இப்போ திருவள்ளுவர் சிலையை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் அப்படிங்கிறது சொல்லணும். இது வந்து பார்த்தோன்னா ஒரு கண்ணாடி இலை பாலம் தான். இது கண்ணாடி இலை விவேகானந்தர் சிலையும் திருவள்ளுவர் சிலையும் இணைக்கக்கூடிய அந்த கண்ணாடி இலை பாலம் அதை தான் திறந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து 37 கோடி வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த பாலம் இருக்குல்ல, பாலம் வந்து 77 மீட்டர் வந்து பார்த்தோம்னா நீளம், 10 மீட்டர் அகலம்னு சொல்கிறாங்க. அப்புறமேட்டு இது நவீன தொழில்நுட்பத்தில் கடல் அரிப்பு, கடல் காற்றின் வேகம் இந்த இதனால் பாதிக்காத வகையில் வந்து அந்த பாலம் வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த திருக்குறள் நெறியை வந்து பரப்பக்கூடிய அந்த தகைமையாளர்களுக்கெல்லாம் முதலமைச்சர் சிறப்பு செஞ்சுருக்காங்க. அதை தான் நம்ம பார்த்தோம். அடுத்து பூம்புகார் விற்பனையகம்னு சொல்லி அந்த திருக்குறள் சிலை இருக்குல்ல, அது பக்கத்தில் அமைச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து சில பொருட்கள்லாம் விற்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் இம்பார்ட்டண்ட், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டண்ட் வரும். அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த திருவள்ளுவர் சிலையோட வெள்ளி விழா விளைவிற்கு பார்த்தோன்னா அடிக்கல் நாட்டிய கன்னியாகுமரி கடற்கரை சாலைக்கு, கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய கடற்கரை சாலைக்கு ஐயன் திருவள்ளுவர் சாலை அப்படிங்கிறத பெயர் சூட்டியிருக்காங்க. அப்போ கன்னியாகுமரி கடற்கரை சாலைக்கு ஐயன் திருவள்ளுவர் சாலை அப்படிங்கிறத பெயர் சூட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் வெள்ளி விழாவுக்கான சிறப்பு மலர்லாம் வெளியீடு தான் ஜஸ்ட் ஒன்று, அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் நம்ம பார்க்குறோம். ஐயன் திருவள்ளுவர் சாலை அப்படிங்கிறது பெயர் சூட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா அந்த கமலஹாசன் வந்து பார்த்தோம்னா பாடல் வரி எழுதி அதே ஏஆர் ரஹ்மான் வந்து பார்த்தோம்னா இசையமைச்சு அந்த வள்ளுவ மாலை அப்படிங்கிற பாடலை வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஐம்பெரு விழா. இப்போ வந்து திருவள்ளுவர் சிலை அமைச்சு 25 வருஷம் ஆயிருக்கிறதுனால ஐம்பெரு விழா வந்து இன்றைக்கி கொண்டாடிருக்காங்க. அதில் என்ன சொன்னால் ஐயன் திருவள்ளுவர் சிலை இருக்குல்ல, வெள்ளி விழா சிறப்பு, அதே மாதிரி விவேகானந்தர் பாறையும் பார்த்தோன்னா திருவள்ளுவர் சிலையை இணைக்கின்ற கண்ணாடி பாளையம் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தோம்னா திருக்குறள் கண்காட்சி தொடக்கம், வெள்ளி விழா மலர் வெளியீடு, ஐயன் திருவள்ளுவர் தோரண வாயில் அடிக்கல் நாட்டுதல், இதெல்லாம் சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு கிடையாது. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு இந்த இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெரியார் சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் திருக்குறளை பற்றின நம்முடைய மதம் பார்த்தோன்னா குறள் மதம், நம்முடைய நெறி வந்து குறள் நெறி அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தோம்னா பெரியார். நம் மதம் வந்து குறள் மதம், நம் நெறி வந்து குறள் நெறி அப்படின்னு சொன்னது யாருன்னா பெரியார். பேரறிஞர் அண்ணா சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா குறள் என்பது வகுப்பறையில் மட்டுமல்லாமல் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பரவ வேண்டும் அப்படின்னு சொன்னது வந்து அண்ணா. குறள் என்பது வகுப்பறையில் மட்டுமல்லாமல் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பரவ வேண்டும் அப்படின்னு சொன்னது அண்ணா. அதுக்கப்புறமேட்டு வேறு என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்குறப்ப இப்போ வந்து பார்த்தோம்னா திருக்குறள் இருக்குல்ல, திருக்குறளை வந்து பேருந்துகளில் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா அரசு விடுதிகள்லையும் திருவள்ளுவரோட படத்தோட திருக்குறளும் இடம்பெற்றிருக்கு. காவலர் பதக்கத்துலையும் பார்த்தோன்னா வள்ளுவரை பொதிச்சிருக்காங்கன்னு சொல்லி திருவள்ளுவரை பற்றி சிறப்பாக சொல்லியிருக்காங்க. மயிலாப்பூரில் வந்து பார்த்தோன்னா திருவள்ளுவர் பார்த்தோன்னா நினைவாலயம், மயிலாப்பூரில் திருவள்ளுவர் நினைவாலயம் அமைச்சிருக்காங்க. அடுத்து சென்னையில் வள்ளுவர் கோட்டை அமைச்சிருக்காங்க. குறள் ஓவியம் தீட்டியிருக்காரு, திருக்குறளுக்கு உரை செஞ்சிருக்காருன்னு சொல்லி கலைஞர் செஞ்சதை தான் சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு பார்த்தோன்னா வான்புகழ் வள்ளுவருக்கு வந்து வானுயர சிலை அமைக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து தீர்மானம் வந்து அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா 31 டிசம்பர் மாதம் 1975 போட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை தான் சொல்லியிருக்காங்க. 31 டிசம்பர் 1975 வந்து தீர்மானம் போட்டாங்க. அடுத்து பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை பார்த்தீங்கன்னா
1999ஆம் ஆண்டு 1990 வந்து என்ன பண்ணாங்கன்னா சிலைக்கான பணிகள் வந்து தொடங்கப்பட்டன. அதுக்கப்புறமேட்டு தடையாச்சு. அதுக்கப்புறமேட்டு கலைஞர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலையை அமைச்சு கொடுத்ததுல வந்து கணபதி ஸ்தபதி அவர்கள் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வச்சிருக்காங்க. அதில் பூம்புகார் கோட்டையும் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையும் அமைச்சு தந்தவங்களும் அவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கணபதி ஸ்தபதி அப்படிங்கிறவங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த திருவள்ளுவர் சிலை இருக்குல்ல, அது 133 அடி உயரம்னு தெரியும். அறத்துப்பால் அதிகாரங்களை குறிக்கின்ற பீடம் வந்து 38 அடியும், அதே மாதிரி பொருட்பால் வெளிவது இன்பத்துப்பால் 25. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து 95. ஓகேவா? ஸோ அது சிலையாக இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. சிலையாக வடிச்சிருக்காங்க. 7000 பார்த்தீங்கன்னா டன் வந்து பார்த்தீங்கன்னா சிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடைக்கல் கொண்ட சிலையில் வந்து 3681 கல் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அந்த சிலை அமைக்கிறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலை வடிவமைத்த குஞ்சர மல்லனின் வம்சத்தை சேர்ந்தவர் தான் யாருன்னா கணபதி ஸ்தபதி. தஞ்சை பெரிய கோயில் வடிவமைத்த குஞ்சர மல்லனின் வம்சத்தை சேர்ந்தவர் தான் கணபதி ஸ்தபதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 புதிய படகு பயணி படகுகள் வந்து அந்த திருவள்ளுவர் சிலை திறந்து வச்சப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர் பெயர் கொண்ட ஒரு படகு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2வது படகு பார்த்தீங்கன்னா மார்ஷல் நேஷமணி, இவர் தான் குமரி தந்தைன்னு சொல்லுவாங்க, அவர் பேரில் ஒரு படகு. அதுக்கப்புறம் ஜியு போப், தமிழுக்கு அதிக பணியாற்றிய ஜியு போப், அவர் பேரில் ஒரு படகு அப்படின்னு சொல்லி 3 படகு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? பேர் சுற்றியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா டிசம்பர் வந்து கடைசி வாரம் வந்து குறள் வாரம் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிசம்பர் மாதம் கடைசி வாரம் குறள் வாரம் அப்படின்னு சொல்லி கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு என்ன அதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 30 டிசம்பர் மாதம் 2024 எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா தூத்துக்குடியில் காமராஜர் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா நடைபெற்ற விழாவில் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 5 ஆகஸ்ட் 2022. ஓகேவா? 5 ஆகஸ்ட் 2022 தான் புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ இதை வந்து எப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 30 டிசம்பர் மாதம் 2024, 2 வருஷத்துக்கு அப்புறமேட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 22 கொண்டு வந்தாங்க, 24 எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். புதுமை பெண் திட்டத்தினால என்னென்ன சக்ஸஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதை எங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி காமராஜர் கல்லூரியில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 6லேருந்து 12வது வரைக்கும் அரசு பள்ளியில் படித்த மாணவிகளுக்கு, தமிழ் வழியில் படித்த மாணவிகளுக்கு தான் கொடுக்கக்கூடியதான் அந்த புதுமை பெண் திட்டம். ஓகேவா? மாதம் 1000 ரூபாய் கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து என்ன இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னா இது எப்போ இந்த திட்டம் தொடங்கப்பட்டதுன்னா 5 ஆகஸ்ட் 2022. ஓகேவா? ஸோ இந்த புதுமை பெண் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக அப்படி பார்த்தீங்கன்னா பட்டப்படிப்பு யாருக்கெல்லாம் பட்டப்படிப்பு படிக்கிறவங்க, பட்டய படிப்பு படிக்கிறவங்க, தொழிற்படிப்பு படிக்கிறவங்க அவங்க வந்து நிற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி அறிவில் வந்து நம்ம வந்து முன்னிலையில் இருக்கோம். கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லக்கூடிய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அது வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு பார்த்தோம்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2.98 லட்சம் மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை செயல்படுத்த எவ்வளோ கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதுன்னா 370 கோடி. ரொம்ப இம்பார்ட்டன்ட். 370 கோடி வந்து இந்த திட்டத்துக்காக ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து இது மாணவிகளுக்கான புதுமை பெண் திட்டம். இது மாணவர்களுக்காக தமிழ் புதல்வன் அப்படிங்கிற திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் 6லேருந்து 12 வரைக்கும் பார்த்தோன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லாட்டினா கவர்மெண்ட் எய்டட்னு சொல்லக்கூடிய உதவி பெறும் ஸ்கூல் பள்ளிகள் இருக்குல்ல, அங்கே படித்தாங்கன்னா அவங்களுக்கு தமிழ் புதல்வன் அப்படிங்கிற திட்டம். எங்கேன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 9, அதுவும் புதுமை பெண் திட்டமும் ஆகஸ்ட் மாதம் தான், இதுவும் ஆகஸ்ட் மாதம் தான். 9 ஆகஸ்ட் 2024 தான் தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த திட்டத்தின் கீழே 3.52 லட்சம் மாணவர்கள் இதனால் பயனடைவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தோன்னா புதுமை பெண் திட்டத்தினால மாணவிகள்லாம் கல்வி பயிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா கலை, அறிவியல், தொழிற்சார் படிப்புகள், அடுத்து இணை மருத்துவம் சார்ந்த படிப்புகள், பட்டய படிப்பு, தொழிற்கல்வி மற்றும் ஒருங்கிணைந்த மேற்பட்ட படிப்புகள்லாம் படிக்கிறவங்க முதல் 3 ஆண்டுகளுக்கு எவ்வளோ வருஷம் வரைக்கும் நமக்கு வந்து அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 3 இயர்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? அதே மட்டும் பிற மாநிலங்களில் பார்த்தோன்னா ஒன்றிய அரசின் சார்பில் செயல்படக்கூடிய ஐஐடியாக இருக்கட்டும், என்ஐடியாக இருக்கட்டும், ஐஐஎஸ்சிஆராக இருக்கட்டும், அதுலேயும் வந்து நம்ம அரசு பள்ளிகளில், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்த தமிழ் வழியில் படித்த கல்வியில் படித்த மாணவிகளுக்கும் கொடுப்பாங்க அப்படிங்கிறவங்க மாணவிகளுக்கு இந்த திட்டத்தில் பயன்பெறுவார் அப்படின்னு சொன்னாங்க. வருமான உச்சவரம்பெல்லாம் எதுவும் கிடையாது. அதே நேரத்தில் பார்த்தோன்னா அவங்க வந்து எந்த கேஸ்ட்டாக அந்த பிசி, எஸ்சி, எஸ்டி, மைனாரிட்டி எந்த கேஸ்ட்டாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரே குடும்பத்தில் பார்த்தோன்னா 1க்கும் மேற்பட்ட மாணவியர்களும் இதில் பயன்பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
வேறு என்ன இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொன்னோம் பார்த்தோம்னா பெரியாரோட கனவை வந்து இன்னைக்கு நிறைவேற்றியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கும் பெண்களும் கல்லூரியில் படித்து நல்ல வேலையில் சேர்ந்து யாரையும் எதிர்பார்க்காமல் தங்களின் சொந்த பொருளாதார வளத்தோடு இருக்க வேண்டும் என்று கருதியவர் யாருன்னா தந்தை பெரியார். ஸோ அதை நாங்கள் இன்னைக்கு நிறைவேற்றியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பெருந்தலைவர் காமராஜரை பற்றி கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னு சொல்லி யார் சொன்னாங்கன்னா பெரியார் தான் சொல்லியிருப்பாரு. அதையும் இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா 1911 பார்த்தீங்கன்னா எழுத்தறிவு பெறாதவர்களுடைய எண்ணிக்கை வந்து 94 விழுக்காடு. அதுவே வந்து படிப்படியாக வந்து அதை வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எப்போ வந்து நீதி கட்சி ஆட்சி வந்து மக்களுக்கு கட்டாய கல்வியை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வந்து சட்டம் இயற்றுனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 9 மார்ச் மாதம் 1923 1923 வந்து ஒரு தீர்மானம் போட்டு மக்களுக்கு கட்டாய கல்வி கொடுக்கணும் அப்படின்றத நீதி கட்சி தான் முதலாக சொன்னுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் சொல்லியிருக்காரு. 9 மார்ச் 1923. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா வேறு என்ன இதில் இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்ப ஜஸ்ட் ஸ்டோரி தான். இது வந்து பார்த்தோன்னா முதல் கட்டமாக 5/9/2022 இப்போ தான் பார்த்தோம். வட சென்னை பாரதி மகளிர் கல்லூரியிலையும் பார்த்தோன்னா இரண்டாம் கட்டமாக பார்த்தோன்னா 8/2/2023 திருவள்ளுவர் பட்டாபிராமில் இருக்கும் இந்து கல்லூரியிலும் துவக்கி வைத்தேன். அதுக்கப்புறமேட்டு இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தோம்னா பாரதி கண்ட கனவு இருக்குல்ல, பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரியினில் பெண்கள் நடந்து வந்தோம், அதே மாதிரி பார்த்தோன்னா நடத்த வந்தோம், எட்டும் மறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இணைப்பில்லை என்று சொல்லி கும்மி அடி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ இது வந்து பாரதியாருடைய கோட்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா. இதனால் பாலின சமத்துவம் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அறிவுத்திறன் கூடும். அதே மாதிரி பார்த்தோம்னா குழந்தை திருமணங்கள்லாம் இதனால் குறையும். இந்த திட்டத்தின் மூலமாக குழந்தை திருமணங்கள் குறையும். பெண்கள் அதிகாரம் பெறுவாங்க. அதே மாதிரி பெண்களோட படிப்பாக அவங்களோட தலைமுறையே காக்கப்படும். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிறம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகேவா. அதுக்கடுத்தது பார்த்தோன்னா வைக்கம் என்பது பார்த்தோன்னா தனிப்பட்ட வெற்றி அல்ல, தொடர் வெற்றிக்கான தொடக்கம் அப்படின்னு சொல்லி அது வந்து இப்போ வந்து பார்த்தோம்னா வைக்கம் போராட்டத்தில் தந்தை பெரியார் கலந்து கொண்டார். அதோட 100ஆண்டு விழா வந்து கேரளா மாநிலத்தில் வந்து வைக்கத்தில் வந்து அந்த தந்தை பெரியாரோட நினைவகம் நூலகத்தெல்லாம் புதுப்பிச்சு அதை திறந்து வைக்க மு க ஸ்டாலின் போகிறார். ஓகேவா. 12/12/2024. ஓகேவா. அங்கே வந்து கேரளா மாநிலம் வைக்கத்தில் வந்து பினராயி விஜயன் பார்த்தோன்னா கேரளாவோட முதலமைச்சர் அவரோட தலைமையில் வந்து பார்த்தோன்னா வைக்கம் போராட்டத்தில் தந்தை பெரியாரோட 100ஆண்டு நிறைவு விழா வந்து புதுப்பிக்கிறதுக்காக தந்தை பெரியார் நினைவகம் பெரியாரோட நூலகத்தையும் திறந்து வச்சுருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலம் கோட்டயம். ஓகேவா. கோட்டயம் மாவட்டத்தில் வைக்கத்தில் உள்ள மகாதேவர் கோயிலை சுற்றியுள்ள தெருக்கல்லையும் கோவில்களுக்கு எதிரே பார்த்தோன்னா தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த ஈழவர்கள் அவங்க வந்து தீயர்கள் அதே மாதிரி புலையர்கள் இந்த மாதிரி சமூகத்தினர் செல்லக்கூடாது அப்படிங்கிற அந்த தடையை நீக்கிறதுக்காக தான் 1924 வந்து வைக்கம் போராட்டம் நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஈழவ சமூகத்தை சேர்ந்த வழக்கறிஞர் யாருன்னா மாதவன். அவர் வந்து பார்த்தோன்னா நீதிமன்றத்தில் வந்து செல்லக்கூடாது இந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. ஸோ அதை எதிர்த்து பார்த்தோன்னா மாதவன், கேசவ மேனன், அடுத்து டி.கே. மாதவன், பாரிஸ்டர் ஜார்ஜ் ஜோசப் இவங்கெல்லாம் பலர் போராடினர். ரொம்ப இம்பார்ட்டன்ட். வைக்கம் போராட்டத்தில் யாரெல்லாம் போராடினாங்கன்னா மாதவன், அதே கேசவ மேனன், அடுத்து டி.கே. மாதவன், பாரிஸ்டர் ஜார்ஜ் ஜோசப் அவங்கெல்லாம் போராடி இருக்காங்க. ஓகேவா. இதனால் அந்த போராட்டத்தில் இவங்கெல்லாம் கைது பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா இறுதியாக கைதாகி சென்றவர் பார்த்தோன்னா ஜார்ஜ் ஜோசப் அப்படிங்கிறவர் தான். அடுத்து கேசவ மேனன் இவங்க 2 பேரும் பார்த்தோன்னா கைது பண்ணாங்க. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியோட தலைவராக இருந்தவர் யாருன்னா தந்தை பெரியார். அந்த டைமில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியோட தலைவராக இருந்தாங்க. ஸோ அந்த கடிதம் பார்த்தோன்னா 13/4/1924 பார்த்தோன்னா பெரியார் அங்கே வந்ததுக்கப்புறம் போராட்டம் தீவிரமடைஞ்சிச்சு. பெரியார் எப்போ வந்து வைக்கத்துக்கு வந்தாருன்னு பார்த்தோம்னா 13 ஏப்ரல் 1924 வந்திருக்காரு. அடுத்து வந்து பார்த்தோன்னா வேறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதனால் தந்தை பெரியார் வந்து பார்த்தோன்னா கைது செஞ்சாங்க. முதல் முறை பார்த்தோன்னா 1 மாதமும் 2வது தடவை 4 மாதமும் கடுங்காவல் தண்டனை வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா.
அதுக்கப்புறமேட்டு இந்த போராட்டத்தோட முடிவில் வந்து பார்த்தோம்னா இந்த போராட்டத்தில் அந்த தடையை நீக்கி எல்லோரும் அந்த கோயிலுக்கு செல்லலாம் அப்படின்னு சொல்லி அரசு ஆணை பிறப்பிச்சுட்டாங்க. இந்த போராட்டத்தில் வந்து பார்த்தோன்னா தந்தை பெரியாருக்கு வந்து வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லி போற்றப்படுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த வைக்கம் போராட்டம் நடைபெற்ற 100 ஆண்டுகள் பார்த்தோன்னா ஆணையை ஒட்டு வைக்கம் போராட்டத்தின் 100ஆண்டினை ஒட்டி தமிழக நாடு அரசின் சார்பில் 2023ஆம் ஆண்டு மார்ச் 30ஆம் நாள் தொடங்கி ஓராண்டு காலம் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்ற பேரவையில் வந்து சொல்லியிருக்காங்க. அவர் எந்த விதி கீழே சொன்னார்னா 110 கீழே சொல்லியிருக்காரு. ஓகேவா, 110 அப்படிங்கிற விதி கீழே சொல்லியிருக்காரு. வேறு என்னென்னா இந்த வைக்கம் போராட்டம் 1924லேருந்து 2023 100 ஆண்டுக்கான அந்த 100ஆண்டு மலரையும் வெளியிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தந்தை பெரியார் பார்த்தோன்னா நூலகம் அப்படின்னு பார்த்தோம்னா தந்தை பெரியாருக்கு வந்து நினைவகமும் பெரியார் நூலகமும் தமிழ்நாடு அரசால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து இந்த நூலகத்தை புதுப்பிட இவ்வளோ நூலகம் அமைச்சிருக்காங்க. அதில் வந்து பார்த்தோம்னா வேறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2024ஆம் ஆண்டு பார்த்தோன்னா வைக்கம் விருதினை கர்நாடக மாநிலம் பார்த்தோன்னா மைசூர் மாவட்டத்தை சேர்ந்த தேவநூர மகாதேவா அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, 5 லட்சம் காசோலையும் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வைக்கம் விருதினை பார்த்தோன்னா பெற்றவர் யாருன்னு பார்த்தோன்னா கர்நாடக மாநிலத்தை சேர்ந்து மைசூர் மாவட்டத்தை சேர்ந்த கர்நாடக மாநிலம் மைசூர் மாவட்ட தேவநூர மகாதேவா 5 லட்சம் பரிசு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த விழாவில் வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்னென்ன உரையாற்றிருக்காரு அப்படிங்கிறத பார்த்தோம்னா பெரியாருக்காக நினைவகம் அமைச்சிருக்குது அதான் சொல்லியிருக்காங்க. வைக்கம் விருது அப்படிங்கிறது பார்த்தோன்னா கர்நாடக மாநிலத்தின் மொழி உணர்வுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடிய தேவநூரா மகாதேவா அவருக்கு வந்து பார்த்தோன்னா வைக்கம் விருது வந்து வழங்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அடுத்து அறிஞர் அண்ணா வந்து பெரியாரோட பற்றி எப்படி சொன்னார்னா பெரியாரை பற்றி அறிஞர் அண்ணா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா ஒருவர் புறப்பட்டு ஓயாமல் உழைத்து உள்ளத்தை திறந்து பேசி எதற்கும் அஞ்சாமல் பணியாற்றி ஒரு பெரிய சமூகத்தை விழிப்பும் எழுச்சியும் கொள்ள செய்வதில் வெற்றி பெற்ற வரலாறு இங்கு இல்லாமல் வேறு எங்கேயும் இருந்ததில்லை அப்படின்னு சொன்னது யாருன்னா பெரியார் வந்து சொல்லியிருக்காரு. அண்ணா சொல்லியிருக்காரு பெரியாரை பற்றி. ஒருவர் புறப்பட்டு ஓயாமல் உழைத்து உள்ளத்தை திறந்து பேசி எதற்கும் அஞ்சாமல் பணியாற்றி ஒரு பெரிய சமூகத்தை விழிப்பும் எழுச்சியும் கொள்ள செய்வதில் வெற்றி பெற்ற வரலாறு இங்கு இல்லாமல் வேறு எங்கேயும் இருந்ததில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து வைக்கம் போராட்டம் பார்த்தோம்னா 1924 மார்ச் மாதம் 30 தொடங்கின அந்த போராட்டம் வந்து பார்த்தோன்னா ஏப்ரல் 13ஆம் தேதி பார்த்தோம்னா அந்த போராட்டத்துக்கு தந்தை பெரியார் வந்து இருக்காரு. அதுக்கப்புறம் தான் அந்த போராட்டம் தீவிரமடையுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 5 மாதம் அங்கேயே தங்கியிருந்து அந்த போராட்டத்தை நடத்தி 2 முறை வந்து சிறை தண்டனை போனார். நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா, அந்த சிறைவாசத்தில் வந்து அரசியல் கைதிக்கான மரியாதை தரப்படாமல் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத கேரள தலைவர்களில் ஒருவரான KP கேசவ மேனன் வந்து பந்தனத்தில் நின்று அப்படிங்கிற புத்தகத்தில் பதிவு செஞ்சுருக்காங்க. மகாத்மா காந்தியடிகள் பெரியாரை பற்றி என்ன எழுதியிருக்கிறாருன்னா திருவிதாங்கூர் கவர்மெண்ட் குருகூர் நீலகண்ட நம்பூதிரியை சிறையில் நின்று விடுவித்து விட்டார்கள் என்பதையும் ஈவே ராமசாமி நாயக்கருக்கு விரோதமாக பிறப்பித்து தடை உத்தரவை வாபஸ் வாங்கி கொடுத்து விட்டார்கள் என்பதையும் கேட்டோம்னா வாசகர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று யங் இந்தியா பத்திரிகையில் காந்தியடிகள் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீலகண்ட நம்பூதிரியை சிறையில் இருக்கிறத விடுவித்து விட்டார்கள், ஈவே ராமசாமிக்கு எதிராக பார்த்தோன்னா தடை உத்தரவை வாபஸ் வாங்கி கொடுத்து விட்டார்கள் என்பதையும் கேட்க வந்து வாசகர்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்கன்னு சொல்லி யங் இந்தியா அப்படிங்கிற புத்தகத்தில் வந்து பத்திரிகையில் வந்து காந்தியடிகள் எழுதியிருக்காரு. ஓகேவா, அடுத்து வந்து பார்த்தோம்னா போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பேச்சுவார்த்தை நடந்தபோது காந்தியடிகளோடு இருக்கிறார் பெரியாரிடத்தில் ஆலோசனை செய்துவிட்டு தான் திருவிதாங்கூர் ராணியை வந்து காந்தியடிகள் சந்திச்சாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போராட்ட வெற்றி விழா வந்து 29/11/2025 நடந்தபோது பார்த்தோன்னா அதில் கலந்து கொள்ள பெரியாருக்கும் நாகம்மைக்கும் அழைப்பு வந்திருந்தது. அவங்க தலைமை வகித்தாங்க. அவங்கள தலைமை வைக்க சொன்னாங்க. ஆனால் அந்த வைக்க மறுத்து விட்டாங்க. அதற்கு பிறகு பார்த்தோன்னா தந்தை பெரியார் இருக்காங்கல்ல, அவர்கள் வாழ்த்தி பேசினார். உரிமையை மறுத்த அரசாங்கமே போய் நம்மை கையை பிடித்து அழைத்து கொண்டு செல்கிறது அந்த மாதிரிலாம். அதுக்கப்புறம் இதுதான் சத்தியாகிரகத்திற்கு ஏற்பட்ட மகிமை என்று தந்தை பெரியார் பேசினார். பலாத்கார போராட்டம் நடத்தியிருந்தால் கூட இந்த வெற்றியை இவ்வளவு சீக்கிரம் பெற்றிருக்க முடியாது அப்படின்னு சொல்லி
பெரியார் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த போராட்டத்தில் வந்து பார்த்தோன்னா 2 பெண்கள் வந்து ரொம்ப தீவிரமாக செயல்பட்டாங்க. பெரியாரோட மனைவி நாகம்மையும் அதே மாதிரி அவருடைய தங்கை கண்ணம்மாளும் இந்த போராட்டத்தில் ரொம்ப முக்கியமான பங்கு வச்சாங்க. தமிழ் தென்றல் திருவிக்கா தான் வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லி பெரியாரை அழைச்சிருப்பாரு. அதே ராஜாஜி என்ன சொல்லியிருக்காருன்னா தீரரை போற்றுகிறது தமிழ்நாடு அப்படிங்கிறத எழுதியிருக்காரு. அடுத்து அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா இந்த சமூக அமைப்புக்கு எதிராக தீண்டத்தகாத மக்கள் பொதுச்சவலையை பயன்படுத்தும் உரிமையை பெற 1924 திருவிதாங்கூர் மாநிலத்தில் எடுத்த முயற்சி மிக முக்கியமானது என்று புரட்சியாளர் அம்பேத்கர் குறிப்பிட்டிருக்காரு. இதற்கு பிறகு மகத் போராட்டத்திற்கு தொடங்குவதற்கு இது ஒரு முன்னோடியாக இருக்குது. மகத் போராட்டத்தை தொடங்கினார் அம்பேத்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திரு ராமசாமி நாயக்கர் சிறந்த சுதந்திர போராட்ட வீரர். தன் சிந்தனையிலும் செயலிலும் காந்தியத்தை கொண்டிருந்தாலும் சமூக மாற்றமே இந்தியாவுக்கு முதன்மையானது என்று நம்புகிறார் அப்படின்னு உறுதியாக நம்புகிறார் அப்படின்னு சொல்லி 1928 அம்பேத்கர் அவர்கள் வந்து பாராட்டியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா ராமசாமி ஈவேரா பெரியார் இருக்கார்ல, அவர் வந்து சுதந்திர போராட்ட வீரர், சிந்தனையிலும் செயலிலும் காந்தியத்தை கொண்டிருந்தாலும் சமூக மாற்றமே இந்தியாவுக்கு முதன்மையானது என்று உறுதியாக நம்புறவர் அப்படின்னு சொல்லி பெரியாரை புகழ்ந்து அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் ஏதோ அதை பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி சமூக நீதி போராட்டம் வேறு எங்கெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமராவதி கோயில் நுழைவு போராட்டம், பார்வதி கோயில் நுழைவு, அடுத்து நாசிக்கில் இருக்கும் பார்த்தீங்கன்னா கலாராம் பார்த்தோன்னா கோயில் நிலைவு, அடுத்து அம்பேத்கர். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த கோயில் நிலைவு போராட்டத்திற்கு வந்து அம்பேத்கர் முயற்சிகள் காரணம் என்றால் தமிழ்நாட்டில் சுசீந்திரம் கோயில், அடுத்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில், திருச்சி மலைக்கோட்டை கோயில், மயிலாடுதுறை கோயில், அடுத்து சென்னையில் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில், ஈரோடு ஈஸ்வரன் கோயில், இதுக்கெல்லாம் தந்தை பெரியார் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரோடு ஈஸ்வரன் கோயிலுக்கு 1929 பார்த்தோன்னா அடியெடுத்து வைத்ததுலேருந்து பல கோயில்களுக்கு சுயமரியாதை இயக்கத்தார்கள் நுழைய முடிவு செய்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 1939 இது ஒரு சட்டமாகவே இயற்றப்பட்டது. கோயிலுக்குள் வருகிறவர்கள் அனைவரையும் அரசு பாதுகாக்கும் அப்படிங்கிற உத்தரவாதமும் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கேரளாவில் சமூக சீர்திருத்தவாதிகள்னு பார்த்தோம்னா டி.கே. கேசவமேனன், அடுத்து டி.கே. மாதவன், கே.பி. கேசவமேனன், கே. கேலப்பன், அடுத்து பத்மநாபன், ஜோசப், அடுத்து டாக்டர் பால்பு பத்மநாபன், இவங்கெல்லாம் கேரளாவை சேர்ந்த சீர்திருத்தவாதிகள். அதே தமிழ்நாட்டில் சமூக சீர்திருத்தவாதிகள்னு பார்த்தோம்னா பெரியார், கோவை ஐயாமுத்து, எம்பெருமாள் நாயுடு, தங்க பெருமாள், நாகம்மாள், கண்ணம்மாள், இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இதில் வந்து வேறு என்ன இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்க்குறப்ப அவ்வளோதான். ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா இதில் ரொம்ப சின்னதான் ஸ்டாலின் வந்து என்ன பண்ணால் குகேஷுக்கு வந்து வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப்புக்கு அதுக்காக வந்து பார்த்தோன்னா பரிசு தொகை வந்து 5 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இதில் வந்து அடுத்து 2001 பார்த்தோன்னா ஓகேவா உலக செஸ் சாம்பியன்ஷிப் விஸ்வநாதனுக்கு பரிசு தொகை கொடுத்தாங்க அந்த டைமில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2007 பார்த்தீங்கன்னா 2வது முறை உலக செஸ் சாம்பியனாக விஸ்வநாதன் இருந்தாங்க, அப்பையும் பரிசு தொகை கொடுத்தாங்கன்னு சொல்லி அதை சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் வந்து தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கேபிட்டலாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹோம் ஆஃப் செஸ் அப்படிங்கிற ஒரு அகாடமியை உருவாக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இதில் வந்து இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட், ரொம்ப வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட். அடுத்து தூய்மை பணியாளர்களுக்கு தொழில் முனைவோர்களாக மாற்றும் உன்னத திட்டத்தை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து திறந்து வச்சிருக்காரு. இதில் வந்து பார்த்தோன்னா தூய்மை பணியாளர்கள் வந்து தொழில் முனைவோர்களாக மாற்றுவதற்கு கழிவுநீர் அகற்றும் வாகனங்கள் வழங்கிடும் திட்டத்தை வந்து ஸ்டாலின் வந்து இது பண்ணியிருக்காரு. கழிவுநீர் அகற்றும் வாகனங்கள் வழங்குதல் திட்டம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தில் கடனுதவி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2023 உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு 100 கோடி நிதி ஒதுக்கீட்டில் வந்து கடன் உதவி கொடுக்குறாங்க. இது யாருக்காகனா ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின இளைஞர்கள் வந்து தொழில் முனைவோர்களாக மாற்றுவதற்கான திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 35% வந்து பார்த்தோன்னா மானியம் கொடுத்துட்றாங்க. அடுத்து 65% வந்து பார்த்தோன்னா வங்கி கடனாக கொடுத்துட்றாங்க. அடுத்து வந்து இந்த வங்கி கடனுக்கு வந்து பார்த்தோன்னா 6% வட்டி பார்த்தோம்னா 6% அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் சொல்கிறாங்க. 35% மானியம், 65% வட்டியில் வந்து வங்கி கடன் அதுக்கு வட்டி வந்து 6% கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தூய்மை பணியாளர்களுக்கு முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீட்டு அட்டைகளும் வழங்கியிருக்காங்க. அடுத்து நரிக்குறவர்களுக்கு வீடு கட்டுவதற்காக ஆணைகள்லாம் பிறப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
இதில் வந்து தந்தை பெரியார் வந்து பார்த்தோன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னான்னா, டாக்டர் அம்பேத்கருக்கு சமமாக இந்தியாவில் யாரையும் சொல்ல முடியாது என்று சொன்னார். நம்முடைய கருத்துக்கள் அனைத்தும் பார்த்தோன்னா அவர் பேசியிருக்கிறார் அப்படின்னு சொன்னார். எனக்கு தலைவராக இருக்கும் தகுதியை படைத்தவர் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா பெரியார் சொல்லியிருக்காரு. எனக்கு தலைவராக இருக்கும் தகுதியை படைத்தவர் அம்பேத்கர், அவரை போற்றியவர் பார்த்தோன்னா தந்தை பெரியார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலைஞர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முதலாக 1972 பார்த்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் பெயரில் வந்து அரசு கல்லூரி அமைச்சார். அடுத்து 1989 ஓகேவா 89 என்ன பண்ணியிருக்காருன்னா சென்னை சட்ட கல்லூரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் பெயரை வந்து சூட்டினார். அதுக்கப்புறம் 1990ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா நூற்றாண்டு விழா வந்து அம்பேத்கரோட வாழ்க்கையை வந்து படத்தை வந்து எடுத்திருப்பாங்க ஓகேவா. அதுக்கப்புறமேட்டு பார்த்தோம்னா 1997 சென்னையில் சட்ட பல்கலைக்கழகத்திற்கு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றிருக்காரு. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பார்த்தோன்னா அம்பேத்கர் பெயரில் அறக்கட்டளை ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அம்பேத்கர் பெயரில் விருதும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமேட்டு சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் அவருடைய சிலை இருக்குது. சென்னையில் பார்த்தோன்னா மணிமண்டபம் வந்து கட்டியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காரு ஓகேவா. ஸ்டாலின் வந்து அதில் பேசுகிறப்ப சொல்லியிருக்காரு. 1972 கலைஞர் என்ன பண்ணியிருக்காருன்னா அம்பேத்கர் பெயரில் அரசு கல்லூரி, 1989 பார்த்தோன்னா சென்னை சட்டக்கல்லூரி, அதே மாதிரி பார்த்தோன்னா சென்னை சட்டக்கல்லூரியில் வந்து அண்ணல் அம்பேத்கர் பெயரில் பண்ணியிருப்பாங்க. அவருடைய படத்தை வந்து 1990 எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தோன்னா 1997 பார்த்தோன்னா டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றி சூட்டியிருப்பார். அடுத்து வந்து பார்த்தோம்னா சேலத்தில் வந்து பார்த்தோன்னா பெரியார் பல்கலைக்கழகத்தில் அம்பேத்கர் பெயரில் அறக்கட்டளை, அப்புறம் அம்பேத்கர் பெயரில் விருது, அதுக்கப்புறமேட்டு பார்த்தோன்னா சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் அம்பேத்கரோட சிலை, அடுத்து சென்னையில் மணிமண்டபம் இதெல்லாம் கட்டி சிறப்பு செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி ஏப்ரல் 14 அம்பேத்கர் பிறந்த தினத்தை வந்து சமத்துவ நாளாக அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் அதான் சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம். இந்த திட்டத்தில் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறாங்கன்னா ஆதி திராவிட பழங்குடியினர்களுக்கு வந்து வீடு கட்டி தரதுக்கான திட்டம் தான் இந்த திட்டம் ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா 1000 கோடி ரூபாயில் பார்த்தோன்னா ஆதி திராவிடர் பகுதியில் உள்கட்டமைப்பை பார்த்தோன்னா மேம்படுத்தக்கூடிய அயோத்திதாச பண்டிதர் பார்த்தோன்னா குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம். முதலமைச்சரின் ஆதி திராவிடர் பழங்குடியினர் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான CM அரைஸ் அப்படிங்கிற தொழில் முனைவு திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து இன்னொன்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா விவசாய தொழிலாளர்களாக உள்ள ஆதி திராவிட மகளிரை நில உடைமையாளர்களாக மாற்றும் நானிலம் திட்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நானிலம் திட்டம் எதற்காக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆதி திராவிட மகளிருக்கு வந்து நில உரிமை வழங்கக்கூடிய திட்டம் தான் நானிலம் திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பழங்குடியினர் குடியிருப்பில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த ஆண்டுக்கு 250 கோடிக்கு என்று 1000 கோடி ரூபாயில் தொல்குடி திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காரு. அடுத்து பழங்குடியினர் தொடர்பான ஆய்வு செய்பவர்களுக்கு பார்த்தோன்னா தொல்குடி புத்தாய்வு திட்டம் அப்படிங்கிறதையும் தொடங்கி வச்சிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா பழங்குடியின குடும்பங்களுக்கு புதிய பார்த்தோன்னா வீடுகள் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஆதி திராவிட பழங்குடியினர்களுக்காக. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆதி திராவிட இதெல்லாம் மெயின்ஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஆதி திராவிட பழங்குடியின மாணவர்கள் வெளிநாடுகளில் உயர்கல்வி பயில பார்த்தோன்னா உதவித்தொகை, அடுத்து பார்த்தோன்னா சட்டக்கல்வி பயில வந்து சிறப்பு ஊக்கத்தொகை, அடுத்து 479 பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகள், ஹைடெக் லேபு, அதே மாதிரி பார்த்தோன்னா அவங்கள வந்து பார்த்தோன்னா அவங்களுக்காக அறிவியல் ஆய்வுக்கூடங்கள், அப்புறம் நரிக்குறவர் இருளர் இந்த மக்களுக்கு வந்து பார்த்தோன்னா வீடுகள் கட்டித்தரது, இந்த மாதிரி வந்து நிறையா வந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துக்காக நிறையா திட்டங்கள் வந்து செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தோம்னா சமத்துவம் காண்போம் என்னும் பயிற்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம்னா முதல் முறையாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின கலாச்சார நிகழ்வாக ஆதி கலைக்கோள் விழா அப்படிங்கிறது. அடுத்து ஜெய்பீம் தொழிலாளர் மற்றும் சிறு வணிகர் நல சங்கம் இதெல்லாம் வந்து ஆதி திராவிடர்கள் முன்னேற்றத்திற்கான திட்டங்கள். தூய்மை பணியாளர் நலனுக்காக நம்முடைய திராவிட மாடல் அவர் சொல்லியிருக்காரு. தூய்மை பணியாளர் நல வாரியம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தூய்மை பணியாளர் நல எப்போனா 2021 ஆண்டு வரை பார்த்தோன்னா 18,225 உறுப்பினர்கள் வந்து மட்டும்தான் பதிவு செய்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து தூய்மை பணியாளர் வாரியம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 2021. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு.
வேறு என்ன இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்க்குறப்ப நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களோட பிறந்தநாள் வந்து ஜனவரி 23. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட பிறந்தநாள் வந்து ஜனவரி 23. ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து சுதந்திர இந்திய அரசை எப்போ அமைச்சாங்க அப்படின்னா 21/10/1943. 21/10/1943. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகேவா? ஈரோடு மாவட்டத்தில் பார்த்தா 284.02 கோடி மதிப்பீட்டில் 50,088 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வந்து பார்த்தோன்னா அறிவிச்சிருக்காரு மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள். ஸோ அதில் வந்து ஈரோடு மாவட்டத்தில் துறை சார்பில் முடிவற்ற பயணிகளை திறந்து வச்சாங்க, துறை சார்பில் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்து அடுக்குமாடி குடியிருப்பு, சுகாதார நிலையங்கள், இதெல்லாம் ஜஸ்ட் வந்து உண்மையில் இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் இல்லை, அங்கே வந்து நலத்திட்ட பணிகளை வந்து செஞ்சு வச்சுருக்காரு அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. திருப்பூர் குமரனுக்கான மணிமண்டபம் அப்படின்றப்ப அங்கே வந்து சென்னிமலையில் தானே, ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் தானே பிறந்தார். ஸோ அவருக்காக மணிமண்டபம் திறந்து வச்சுருக்காரு. இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு உண்மையில் ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து மக்களை தேடி மருத்துவம், அந்த திட்டத்தில் 2 கோடியாவது பயனாளிக்கு மருத்துவ பெட்டகம் வந்து கொடுத்தாரு. ஸோ அதை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மக்களை தேடி மருத்துவம் இருக்குல்ல, அது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 5 ஆகஸ்ட் 2021 கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சமணப்பள்ளி கிராமத்தில் முதல் பயனாளி பார்த்தோன்னா சரோஜாமால் அவர்களுக்கு மருத்துவ பெட்டகம் வழங்கினாங்க. ஓகேவா? இது வந்து தொற்றா நோய்களுக்கான பரிசோதனை செய்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இயன்முறை சிகிச்சை, அது மட்டும் இயலா நோயாளிகளுக்கு வழங்கக்கூடிய வலி நிவாரணம், இந்த மாதிரி. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆகஸ்ட் 2021. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அப்போ தான் இந்த திட்டத்தில் வந்து 45 வயதுக்கு கீழ் பார்த்தோன்னா மற்றும் இந்த திட்டத்தின் கீழே வந்து 45 வயசுலேருந்து அதற்கு மேற்பட்டவர்களுக்கு வந்து உயர் ரத்த அழுத்தம், பிளட் ப்ரெஷர், அடுத்து டயபெட்ஸ், நீரிழிவு நோய், இந்த மாதிரி சிகிச்சை தொற்றா நோய்களுக்கு வந்து பார்த்தோன்னா இதில் வந்து கேர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நோய் ஆதரவு சேவைகள், அடுத்து இயன்முறை பார்த்தீங்கன்னா சிகிச்சை, பார்த்தீங்கன்னா மருத்துவ சிகிச்சைகள், அடுத்து சிறுநீரக நோயாளிகளுக்கு சுய டயாலிசிஸ் செய்து கொள்வதற்கான பைகள், இந்த மாதிரிலாம் இதெல்லாம் வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் அந்த மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற திட்டம். ஓகேவா? இந்த திட்டத்தை வந்து பாராட்டி வந்து பார்த்தோன்னா மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தை வழங்கி சிறப்பாக செயல்படுத்தி வருது. அமெரிக்காவில் நியூயார்க் நகரில் 25/9/2024 அன்று பார்த்தோன்னா 79வது ஐக்கிய மாநாடுகள் சபையில் என்ன சொல்லியிருக்காங்க, யுனைடெட் நேஷன் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு அப்படிங்கிற விருது வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது எப்போ தொடங்கினாங்கன்னு பார்த்தோன்னா 5 ஆகஸ்ட் 2021. ஸோ அது வந்து பார்த்தோன்னா எங்கேன்னா கிருஷ்ணகிரியில் உள்ள சமணப்பள்ளியில் தான் தொடங்கியிருப்பாங்க. அது ஒன்று. இதில் பயன்பெறக்கூடிய அந்த மக்கள் வந்து பார்த்தோன்னா 45 வயசுக்கு மேலேருந்து எவ்வளோ வயசு வரைக்கும் இருக்காங்களோ அது வரைக்கும் இது பண்ணலாம். யுனைடெட் நேஷன் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஈரோடு மாவட்டத்தில் நஞ்சனபுரத்தில் 2 கோடியாவது பயனாளி பார்த்தோன்னா அந்த சுந்தரமால் அவங்களை வந்து வீடு தேடி சந்தித்து மருத்துவ பெட்டகத்தை வழங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிலங்கள் விடுவிப்புக்கு நீண்ட கால பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து நிரந்தர முடிவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த திட்டத்தின் கீழே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதான் நிலங்களை வந்து விடுவிச்சிருக்காங்க. நீண்ட கால பிரச்சனையை வந்து நிரந்தரமாக தீர்வு காணும்படி முதலமைச்சர் வந்து அரசாணை வெளியிட்டிருக்காரு. அடுத்து வந்து பார்த்தோன்னா நான் முதல்வன் திட்டம் பார்த்தோன்னா அதில் வந்து என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த நான் முதல்வன் ஸ்கீம் இருக்குல்ல, அதில் வந்து எவ்வளோ தூரம் வந்து நம்ம முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஜஸ்ட் வந்து நான் முதல்வன் ஸ்கீம் தான். இதில் வந்து வேறு இம்பார்ட்டண்ட்டாக இவ்வளோ பேர் வந்து வேலை வாய்ப்பு பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதில் வந்து எதுவுமே இம்பார்ட்டண்ட்டாக அவ்வளோ இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ராஜாஜியோட பர்த்டே வந்து பார்த்தோம்னா 146வது பிறந்த நாள். அதுக்கு வந்து அந்த பிறந்த நாளில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா
அவங்களுக்கு சிலைக்கு வந்து அலங்கரித்து மரியாதை செலுத்தியிருக்காங்க. அதே மாதிரி மகாகவி பாரதியாரோட பிறந்தநாள் வந்து 143வது பிறந்தநாள். 143வது பிறந்தநாள். இந்த 143 இவர் வந்து 143வது பிறந்தநாள். ஸோ அவருக்கு வந்து மரியாதை செலுத்தியிருக்காங்க. ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தூய்மை பணி திட்டம், இதெல்லாம் மக்கள் போட்டிய மகத்தான திட்டங்கள், இதெல்லாம் வந்து கொண்டு வந்ததெல்லாம் பற்றி சொல்லியிருக்காங்க. ஹிஸ்ட்ரி தான், இதெல்லாம் வந்து ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் இல்லை. அடுத்து தமிழ் மின் நூலகம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 கோடி பார்வையாளர்களை கடந்த தமிழ் மின் நூலகம், தமிழ் மேகசின் லைப்ரரி இருக்குல்ல, ஸோ அதை தான் பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதுதான் இருக்குது. அவ்வளோதான், இதோட முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.